அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ரத்னம் படத்திற்கு தியேட்டர் ஒதுக்காமல் கட்ட பஞ்சாயத்து செய்வதாக நடிகர் விஷால் குற்றம் சுமத்தியிருக்கிறார். நாளை ரத்னம் படம் வெளியாக உள்ள நிலையில் திருச்சி, தஞ்சை போன்ற ஏரியாக்களில் தியேட்டர்களை ஒதுக்காமல் தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கம் கட்ட பஞ்சாயத்து செய்வதாக நடிகர் விஷால் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெபர்சன் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரங்களை வழங்கலாம். கனிமொழி, விஷால் நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய ரத்னம் திரைப்படம் நாளை திரைக்கு வர இருக்கிறது. இந்த ரத்னம் திரைப்படம் வெளிவருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுமையாக படக்குழு சார்பில் முடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான பல்வேறு ப்ரமோஷன்கள்ல நடிகர் விஷால் ஈடுபட்டு வந்தார். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல அந்த படத்தை பார்க்குமாறு தனது ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களிடம் வேண்டுகோள் வைத்ததையெல்லாம் நாம் பார்த்தோம். தற்போது அந்த படம் வெளியாகுமா என்ற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. குறிப்பாக தஞ்சாவூர் மற்றும் திருச்சி பகுதியில அந்த படத்தை வெளியிடுவதற்கு திரையரங்கு உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே விநியோகஸ்தர் ஒருவரிடம் விஷால் பணம் பெற்றதாகவும் அந்த படத்தை திரும்ப கொடுக்க சொல்லி தற்போது பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே தான் நடிகர் விஷால் ஒரு ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த ஆடியோ மிகப்பெரிய பரபரப்பை சினிமா வட்டாரத்தில் எழுப்பி இருக்கிறது. குறிப்பாக அந்த ஆடியோவில் திரைத்துறையின், அதாவது திரையரங்கு உரிமையாளர்கள் நான் தொடர்ந்து கட்ட பஞ்சாயத்து செய்ய முயற்சி செய்கிறார்கள் என்று குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அத்தோடு நான் ஒரு நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர், எனக்கே இந்த நிலை என்றால் தமிழ் திரைத்துறைக்கு இது போன்ற நிலை மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அதாவது புதிய அறிமுக தயாரிப்பாளர்கள் அல்லது அறிமுக நடிகர்கள் இது போன்று படத்தை வெளியிடும் பட்சத்தில் எந்த அளவுக்கு அவர்களுக்கு அழுத்தம் இருக்கும் என்பதை அவர் சுட்டிக்காட்டி இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். தனது படத்தை வெளியிடாமல் தடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தான் கண்டிப்பாக முன்வருவேன் என்றும் அந்த ஆடியோவில் தெரிவித்திருந்தார். பல கட்டமாக இந்த ஆடியோவில் அவர் பல விஷயங்கள் பேசியிருந்தாலும் தனது படம் ரத்னம் திரைப்படம் எப்படியாவது திரைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதுதான் அந்த ஆடியோவில் விஷாலினுடைய ஆதங்கமாக இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒரு நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய விஷால் தனது ரத்னம் திரைப்படத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு எந்த அளவுக்கு போராடுகிறார் என்பதை அந்த படத்தில் அந்த ஆடியோவில் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை இது போன்ற தமிழ் திரைப்படங்கள்ல, அதாவது திரையரங்குகள்ல திரைப்படம் திரைக்கு வர வேண்டுமானால் இது போன்று யாரேனும் அந்த படத்தை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் அல்லது நடிகர்கள் யாரேனும் ஒரு விநியோகஸ்தருக்கோ திரையரங்கு உரிமையாளர்களுக்கோ பணம் கொடுக்க வேண்டும் என்றால் படம் வெளியாகக்கூடிய இந்த கடைசி நேரத்தில் இது போன்று கட்ட பஞ்சாயத்துகள் நடத்துவதும் படத்தை நிறுத்தி விடுவோம் என்று மிரட்டுவதும் தொடர்ந்து வாடிக்கையாக இருப்பதாக பலரும் இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி ஜெபர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.